ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான டேஸ்டியான சிக்கன் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு அடிக்கனமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிறேங்க. நான் குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் கடலை எண்ணெய் தான், 200 ml இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் ஏலக்காய், பட்டை, கிராம்பு இந்த மாதிரி ஸ்பைசஸை சேர்க்குறோம். 1 கிலோ பிரியாணிக்கு நான் 400 கிராம் வெங்காயம் எடுத்துருக்கேன். இந்த வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ எண்ணெயில் சேர்க்கலாம். சில பேர் பிரியாணிக்கு பொடியாக நறுக்கிடுவாங்க. அந்த மாதிரி நறுக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும். இப்படி போட்டோன்னா தான் நம்மளுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கறியெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். 1 கிலோ கோழி நல்லா லெக் பீஸாக தான் நான் வாங்கியிருக்கேன். எல்லாமே பெரிய பெரிய பீஸு. இதை நல்லா அலசி வச்சுருக்கேன். பிரியாணிக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். நம்ம போட்ட வெங்காயம் பாருங்கள், நல்லா கலர் மாறிக்கிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் வதக்கணும், இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். அதே சமயம் வெங்காயத்தை கறிக்கிறவும் செய்யக்கூடாது, கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன் பிரியாணிக்கு நம்ம வெங்காயத்தை இந்த மாதிரி வதக்குறோன்னா அப்போ தான் பிரியாணி கெட்டு போகாது சீக்கிரமாக. நம்ம காலையில் செஞ்சால் நைட் வரைக்கும் கூட இருக்கும், இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டோம்னா. அது மட்டும் இல்லாமல் மசாலாவோட இந்த வெங்காயம் சேர்ந்து வரும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. பாருங்கள், உங்களுக்கே தெரியும் கலர் மாறி இருக்குது. இந்த மாதிரி தான் வதக்கிக்கணும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். இப்போ நம்ம சேர்த்தா தான் நம்ம கலர் சேர்க்க தேவையில்லை பிரியாணிக்கு. நல்லா இந்த மிளகாத்தூளோட கலரே நம்மளுக்கு சூப்பராக கலர் கொடுக்கும். மிளகாத்தூளை போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி சேர்க்க போகிறோம். கொத்தமல்லி ஒரு கையளவு சேர்த்தா போதும். இப்போவே நம்ம சேர்த்தா தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் பிரியாணிக்கு. கொத்தமல்லியை போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுத்தது அதே கொத்தமல்லி எந்த அளவு எடுத்தோமோ அதே அளவுக்கு புதினா நம்ம சேர்த்துக்கிறோம். அதையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். அந்த 1 கிலோ சிக்கனுக்கு ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இதை வதக்குனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம தயிர் ஊற்றணும். தயிர் இருந்தால் ஒரு சின்னதாக 10 ரூபா பாக்கெட்டு, சின்ன பாக்கெட் இருக்குல்ல, அந்த அளவு ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். தயிரை ஊற்றின உடனேவே தக்காளியும் நம்ம போடணும். தக்காளி அதே மாதிரி தான், எந்த அளவு நம்ம வெங்காயம் எடுத்துருக்கோமோ அதே அளவு தக்காளி சேர்க்கணும். அதே 400 கிராம் தான் நான் தக்காளியும் சேர்த்துருக்கேன். அது கூடவே 2 பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். இந்த 3ஐயும் நம்ம ஒன்றாவே டக்குன்னு சேர்த்துடணும். அதுவும் ஒரு ட்ரிக்ஸ் தாங்க பிரியாணியை பொறுத்த வரைக்கும். தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் நம்ம அடுப்பை ஃபாஸ்ட்டாக தான் வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்லோ பண்ண போகிறோம். இப்போ வரைக்கும் அடுப்பு ஃபாஸ்ட்டாக தான் இருக்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த இதில் அடுப்பையும் குறைச்சி வச்சுட்டு என்ன பண்ணணும், நம்ம சிக்கனையும் சேர்க்கணும். நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம கிண்டிக்கணும். இந்த மாதிரி நல்லா சிக்கனை மசாலாவில் போட்டு நல்லா வேக வச்சிடணும். அது நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1 ஸ்பூன் அளவு உப்பு நான் சேர்க்குறேன். அப்போ தான் சிக்கனுக்குள்ளே அந்த உப்பு இறங்கும். உப்பு அதில் சேர்கிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கனை போட்டதுக்கப்புறமா நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாம். அரிசியை நான் ஊற வச்சுருக்கேன். 1 கிலோ பாஸ்மதி ரைஸை எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதுக்கு தண்ணி அளவுலாம் ஒன்றும் இல்லை. நம்ம அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினாவே போதும். பாஸ்மதி ரைஸ் ஒரு 15 நிமிஷம் ஊறினா போதும். பிரியாணிக்கு முக்கியமே தண்ணியோட அளவு தான். அந்த தண்ணி எப்படி நம்ம மெஷர் பண்ணுறோன்னா அரிசியை வச்சு தான் மெஷர் பண்ண போகிறோம். தண்ணியை நம்ம அதிகமாக ஊற்றிட்டோன்னா அப்படியே பிரியாணி குழஞ்ச மாதிரி ஆயிரும். கம்மியாக ஊற்றினா அரிசியாகவே இருக்கும். அதனால் நம்ம தண்ணி ஊற்றுறதுல கவனமாக இருக்கணும். இப்போ நம்ம 1 கப் அரிசி எடுத்தோம்னா 1.5 கப் தண்ணி ஊற்றணும். அதே மாதிரி தான் ஒரு ஆளாக்கு எடுத்தாலும் 1.5 ஆளாக்கு தண்ணி ஊற்றணும். இதுதான் மெஷர்மெண்ட்டு. நீங்கள் எதில் அளக்குறீங்களோ அதில் 1.5 கப்பு, அவ்வளோதான். தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. இப்போயும் நம்ம அடுப்பை நல்லா ஃபாஸ்ட்டாக தான் வச்சுருக்கணும். இது கொதிக்கிற வரைக்குமே நம்ம அடுப்பை ஃபாஸ்ட்டாக தான் வச்சுருக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறமா தான் குறைச்சி வைக்கணும்.
இது கொதிக்கட்டும். இப்போ நான் பக்கத்து அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசியை போட போகிறோம். ஏன்னா நம்ம வடி பிரியாணி தான் செய்ய போகிறோம். 3 கப் அளவு நான் தண்ணி இதில் ஊற்றிருக்கேன். நம்ம ஊற்றின தண்ணி சிக்கனோட சேர்ந்து இப்போ தான் நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அடுப்பை என்ன செய்யணும், குறைச்சி வைக்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு நம்ம மூடி வச்சிடணும். அதுலேயே அது வெந்துடும் சிக்கன். நம்ம வச்ச தண்ணி வந்து இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதுக்கு அரிசிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இந்த உப்பு எப்படின்னா நம்ம குடிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கடுக்குன்னு இருக்கணும். நம்ம 10 நிமிஷமாக ஊற வச்சுருந்த அந்த பாஸ்மதி அரிசியை எடுத்து இப்போ நம்ம இதில் போட்டுருவோம். இப்போ போட்டுட்டு நம்ம இதில் உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். உப்பு எப்பயுமே கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அந்த அளவுக்கு போட்டால் தான் நமக்கு பிரியாணியில் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இதே மாதிரி நம்ம அந்த சிக்கன் போட்டு வச்சுருக்கோம்ல, அதுலேயும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இதுலேயுமே உப்பு வந்து எப்படி இருக்கணும், நல்லா நறுக்குன்னு தான் இருக்கணும் உப்பு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த அளவு உப்பு போதும். நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு, அரிசியும் வெந்துக்கிட்டு இருக்குது. நம்ம லைட்டாக அரிசி உடையக்கூடாது. இந்த பாஸ்மதி ரைஸை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு உடஞ்சிரும். அதனால லைட்டாக மெதுவாக தான் கிண்டி பார்க்கணும். பாருங்கள், ஒவ்வொரு அரிசியுமே நம்ம போடும்போது குட்டியாக இருந்தது, கொஞ்சம் நீட்டமாக இருக்குது. இதுதான் பதம். இந்த பதத்தில் நம்ம இதை வடிச்சுக்கணும். நம்ம சாப்பாடை வடிச்சிட்டோம். இப்போ நம்ம டக்குன்னு இந்த சாப்பாடு ஆறுறதுக்குள்ளே நம்ம கொட்டிடணும் இதில். அது வரைக்கும் இந்த அடுப்பையும் நம்ம ஆஃப் பண்ணக்கூடாது. இதுவும் அப்படியே நம்மளுக்கு ஸ்லோவாக எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும் அடுப்பு. இப்போ இதில் நான் கொட்டிடுறேன். இதை லைட்டாக அப்படியே கிண்டி விடணும். சாதம் உடஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம கிண்டி விடும்போதே நம்மளுக்கு தெரியும் இது எப்படி இருக்கணும்னா, அரிசி வந்து மேலேயும் தண்ணி கீழேயும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அரிசியும் தண்ணியும் சமமாக இருக்கணும். நம்மளுக்கு தெரியும் இப்போ நம்மளுக்கு தண்ணி கம்மியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரியே நம்ம பார்த்து ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்களேன், கரெக்டாக இருக்குல்ல, தண்ணி இருக்குது, சாப்பாடும் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம இதை மூடி போட்டு வச்சுக்கலாம். தட்டு போட்டு மூடியாச்சு. இந்த மூடிக்கு நடுவில் பாருங்கள், மூடிக்கும் அந்த குக்கருக்கும் நடுவில் ஆவி வருது. இந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன செய்யணும், அப்போ தான் நம்ம தம் போடணும். தம் போடுறதுக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. நம்ம அரிசியை வந்து வடித்தோம்ல, அந்த தண்ணி இருக்கும், அந்த அப்படியே குக்கரோட சூடாகவே இருக்கும். அதை தூக்கி நம்ம அப்படியே வச்சிட வேண்டியது. நம்ம பிரியாணியை தம் போட்டு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி ரெடியாக இருக்குன்ட்டு. பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்குது. பார்க்குறதுக்கே யம்மியாக இருக்குது. நம்மளோட பிரியாணி பாருங்கள், நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இப்படி மேலே இருக்கிற சாப்பாடை அப்படியே லைட்டாக பரட்டி விட்டுக்கணும். ரொம்ப போட்டு கிண்டணுன்னா ரைஸ் அப்படியே உடஞ்சிரும். நம்மளோட சென்னை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் வந்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இந்த ப்ராசஸ் பார்க்குறதுக்கு வேணால் ரொம்ப கஷ்டமாக தெரியலாம், ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்புறம் எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டும் எங்களுக்கு சொல்லுங்கள்.